உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியானது காக்கூட்டா சாதாரண தர பரீட்சை முடிவுகள். பாடசாலையில் மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். அனுர அரசுக்கு பொன்சேகாவின் மறைமுக ஆதரவு, பட்டினி கிடக்கவும் தயாரா. வரியின்றி பொருட்களை ஏற்றுமதி, இலங்கைக்கான பிரித்தானியாவின் மகிழ்ச்சி செய்தி. மீண்டும் சபையில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்துள்ள அர்ஜுனா எம்பி. நாடாளுமன்றில் கடும் குழப்பநிலை. பாகிஸ்தானில் பேருந்தில் சென்றவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல், 9 பேர் உயிரிழப்பு. 2024ஆம் ஆண்டிற்கான காப்போத்தா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தம் 2,37,026 மாணவர்கள் காப்போத்தா உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை பரீட்சை எழுதிய மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 73.45% மேலும் 9 பாடங்களிலும் சித்திகளை பெற்று மொத்தம் 13,392 மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளனர். இந்த சாதனை மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 4.15% என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் மகாராஷ்டிரத்தில் பாடசாலை மாணவிகளை நிர்மாணப்படுத்தி சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளதாவது: மகாராஷ்டிர மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் ஷாகாபூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பாடசாலை கழிப்பறையில் இரத்தக்கரை இருப்பதாக கூறி கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவிகளிடம் நிர்வாக விசாரணை நடத்தினர். இதன்போது மாணவிகளில் யாருக்கேனும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா என்று வினவப்பட்டனர். தொடர்ந்து மாதவிடாய் இருப்பதாக கூறப்பட்ட மாணவிகளின் கைரேகையை பெற்ற நிர்வாகம் மாதவிடாய் இல்லை என கூறிய மாணவிகளை கழிப்பறைக்கு அழைத்து சென்று நிர்வாணப்படுத்தி சோதனை நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பில் மாணவிகள் பெற்றோரிடம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பாடசாலைக்கு சென்று போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து பாடசாலையின் முதல்வர், 4 ஆசிரியர்கள், உதவியாளர்கள் உட்பட 8 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஊழல், மோசடி மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதென்றால் பட்டினி கிடக்கவும் நாம் தயார் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த அரசின் ஆட்சி ஏனைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது மேம்பட்டதாகவே காணப்படுகிறது. இவற்றை முற்றாக ஒழித்தால் நாட்டுக்கு கட்டாயம் நன்மை பயக்கும். அரசின் சில செயற்பாடுகளே பின்னடைவாக காணப்படுகின்றது. தற்போது பொதுமக்களின் சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை செயற்படுத்துவதில் அரசு ஓரளவு முன்னோக்கி சென்றுள்ளது. மேலும் போதைப்பொருள் இளைஞர் சமூகத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருளை முற்றாக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தாலே இளைஞர் சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். பிரித்தானிய அரசாங்கம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வர்த்தகத்தை மேம்படுத்துவது முகமாக புதிய வர்த்தக சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது. நேற்று வெளியிட்ட புதிய வர்த்தக நடவடிக்கைகளின் தொகுப்பால் நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் பயனடைய உள்ளனர். இலங்கை, நைஜீரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களை தீர்வை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் அளிக்கப்படும். ஆடைகள், உணவுப் பொருட்கள், மின்னணுவியல் சாதனங்கள் போன்றவை இந்த சலுகையின் கீழ் வரும் பொருட்களில் பட்டியலில் அடங்கும். இதன் மூலம் இலங்கையின் ஆடைகள் பிரித்தானியாவினுள் வரியின்றி நுழைய அனுமதிக்கிறது என்று அந்நாட்டு வணிகம் மற்றும் வர்த்தகத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் குழப்ப நிலை ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர உரையாற்றும் போது அர்ஜுனா ராமநாதன் MP ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்ற சந்தர்ப்பம் கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும், அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பிலேயே பேச முற்பட்டதாகவும், அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தவறானது என்றும் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னரே சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டது. அர்ஜுனா MP எழுந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவல்களை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் பின்னர் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க எழுந்து விளக்கம் அளித்தார். எனினும் தொடர்ந்தும் அர்ஜுனா ராமநாதன் MP கடும் கூச்சலிட்டு வந்தமையினால் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்தில் சென்ற 9 பயணிகளை கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
பாகிஸ்தானின் குவெட்டாவில் இருந்து லாகூர் சென்று கொண்டிருந்த பேருந்தில் துப்பாக்கியுடன் ஏறிய கிளர்ச்சியாளர்கள் குழு அதில் இருந்த பயணிகளை தீவிரமாக சோதனை செய்தனர். பின்னர் சில பயணிகள் கடத்தப்பட்ட நிலையில் அதில் 9 பேரை கிளர்ச்சியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றனர். பின்னர் சில பயணிகள் கடத்தப்பட்ட நிலையில் அது 9 பேரை கிளர்ச்சியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றனர். மாகாணத்தின் சோப் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் சுட்டுக் கொல்லப்பட்ட 9 பேரும் பஞ்சாப் மாகாணத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களது உடல்கள் குண்டு துளைத்த காயங்களுடன் மலைகளில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் உதவி ஆணையர் சோப் நவீத் ஆலம் தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் இந்த கொடூர சம்பவத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த மக்களையும் பலுசிஸ்தானில் வெவ்வேறு நெடுஞ்சாலைகளில் செல்லும் பயணிகள் பேருந்துகளையும் கிளர்ச்சியாளர்கள் குறிவைப்பது இது முதன்முறை அல்ல. இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் பஞ்சாப் மக்களுக்கு எதிராக இன பலூச் கிளர்ச்சியாளர்கள் குழு இதுபோன்ற இலக்கு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியானது காக்கூட்டா சாதாரண தர பரீட்சை முடிவுகள். பாடசாலையில் மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். அனுர அரசுக்கு பொன்சேகாவின் மறைமுக ஆதரவு. பட்டினி கிடக்கவும் தயாரா. வரியின்றி பொருட்களை ஏற்றுமதி. இலங்கைக்கான பிரித்தானியாவின் மகிழ்ச்சி செய்தி. மீண்டும் சபையில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்துள்ள அர்ச்சனா எம்பி. நாடாளுமன்றில் கடும் குழப்பநிலை. பாகிஸ்தானில் பேருந்தில் சென்றவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல். 9 பேர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.